ஹாய் அமீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு லவ்வர்லெஸ் சீரீஸோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த சீரீஸ் போட்டு நிறைய வியூஸ் போகாததுனால இந்த சீரீஸ் நான் வந்து போட வேணான்னு இருந்தேன். பட் வந்து கமெண்ட்டில் கேட்டதுனால இந்த ஃபைனல் பார்ட்டை வந்து நான் போடுறேன். ஸோ இதோடி இந்த ஒரு சீரீஸ் வந்து முடிஞ்சிரும். சரியா? ஓகே, நம்ம வந்து வளவலன்னு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் வந்து ஐக்கிக்கு கால் பண்ணியிருப்பீங்க. ஸோ எடுத்திருக்க மாட்டா. தென் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, திரும்பவும் வந்து ட்ரை பண்ணுறீங்க. அவளுக்கு கால் ட்ரை பண்ணுறீங்க. அவள் கையில் தான் மொபைல் இருக்குது. ஸோ அவளும் கால் பண்ணிகிட்டே இருக்கா. என்ன பண்ணுறது? அட்டன் பண்ணி பேசுமா வேணுமா? சரி, பேசி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கால் அட்டன் பண்ணுறா. நீங்களும் ஹலோ ஐக்கி, எப்படிடி இருக்க? நல்லா இருக்கியா? என் மேலே கோவமாவா இருக்க? நான் ஃபஸ்ட்டு உனக்கு கால் பண்ணேன், நீ எடுக்கலை. சாரிடி. ஏ, இப்போ எதுக்கு கால் பண்ண? இல்லைடி, நீ கால் பண்ணியிருந்தா தான். ஆமாம், நான் கால் பண்ணேன். உன்னால் அப்போல்லாம் எடுக்க முடியல. இப்போ நீ உன் இஷ்டத்துக்கு கால் பண்ணுவேன், நான் எடுக்கணுமா? ஹே ஐக்கியா, அப்படி இல்லைடி, நான் மொபைலே எடுக்கலையா? இப்போ தான் எடுத்தேன். ஓ, மொபைல் எடுக்காமல் நீ அவங்க கூட சுற்றிட்டு இருந்தியா? ஏ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஐக்கி, நீ கோவப்படாத. சரி, அதை விடு. இப்போ நீ எப்படி இருக்க? சேஃபாக இருக்கியா? நல்லா இருக்கியா நீ ஃபஸ்ட்டு? ஆ, நான் நல்லா இருக்கேன். நான் சேஃபாக தான் இங்கே இருக்கேன். ஓ சரி, இப்போ எனக்கு உன்னை உடனே பார்க்கணும். நீ எங்கே இருக்குன்னு சொல்லு, நான் இப்போவே கிளம்பி வரேன். அது எப்படிடி? எனக்கு தெரியலை. நீங்கள் வந்தால் ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ண தான் வரேன். நீ எங்கே இருக்க சொல்லு. ஐக்கி, இப்படி பண்ணாதடி. என்ன பண்ணாத? அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல நீ எங்கே இருக்கன்னு சொல்லு. உன் லொக்கேஷனை ஷேர் பண்ணு, நான் இப்போ வரேன். ஓகே, நீ கோவப்படாமல் இரு ஐக்கி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு உன் லொக்கேஷன் ஷேர் பண்ணு, இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் கால் கட் பண்ணிடுறா. தென் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறா, ஸோ லொக்கேஷன் ஷேர் பண்ண அப்படின்னு. நீங்களும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, லொக்கேஷனை வந்து ஷேர் பண்ணி விட்டுடுறீங்க. ஸோ ½ அன் ஹவர்லேயே வந்துட்டு அவள் வந்து கேட்டு பக்கம் நிற்கிறா. உடனே வந்து உங்களோட அசிஸ்டண்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க, மேடம் இந்த மாதிரி ஏதோ ஒரு லேடி வந்திருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்ல, நீங்களும் அவளை வந்து உள்ளே விட சொல்கிறீங்க. தென் அவங்களும் வந்து அலோவ் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் எல்லாமே டேங்க்கு வந்து தெரியும். நீங்கள் டேங்கிட்ட சொல்லலை இந்த மாதிரி ஐக்கியை இன்வைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா, ஐக்கி உங்களை வந்தோடனே ஹக் பண்ணுறா. நீங்களும் என்ன இவ காலில் கத்துனா, இப்போ என்ன ஹக் பண்ணுறா அப்படின்னு சொல்லி நீங்கள் அவளை பார்த்து அப்படி இன்னசெண்டாக பார்க்க, அவள் வந்து சொல்கிறா, நீ பண்ண தப்புக்கு உன்கிட்ட நான் பேசவே கூடாது. என்ன காரியம் பண்ணியிருக்கோவையன்னு சொல்லி அவள் வந்து ஆரம்பிக்க, நீங்களும் ஃபஸ்ட்டு நீ உள்ளே வா அப்படின்னு சொல்லி அவளை உள்ளே கூப்பிட்டு போயிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. தென் அவன் வந்து கேட்குறா, நீ எப்படி இங்கே இருக்கா? உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா? ஃபஸ்ட்டு பார்க்கவே பயங்கரமாக பேய் பங்களா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, நீங்கள் வந்து சொல்கிறீங்க, ஆமாம், ஸ்டார்டிங்கில் அப்படி தாண்டி இருக்கும், அப்புறம் போக போக அழகாக தான் இருக்கும். இது மட்டும் நல்லா பேசு சரியா? மற்ற விஷயத்தெல்லாம் ஒழுங்காகவே பண்ணாத. ஏய், நீ காலேஜ் படிக்கிற பொண்ணுடி, உனக்கு அவனுக்கும் கல்யாணம் கூட ஆகலை, நீ எப்படி அவன் கூட வந்து இருக்கிற ஒன்றா? ஏ, அது என்ன அது? எனக்கு தெரியாத ஒயன், நீ இப்போவே என் கூட வர. ஏ, அதெல்லாம் என்னால் வர முடியாது. என்ன வர முடியாது? அவன் நல்லவனே கிடையாதுடி. அவன் உலகத்தில் கொலை தேவையில்லாத வேலை நிறையவே அவன் பண்ணுவான். உனக்கு எப்படி தெரியும்? அவன் எவ்வளோ பெரிய மாஃபியான்னு உனக்கு தெரியும், அப்படி தானே? இப்படி இருக்கும்போது அவன் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பொண்ணு கூட அஃபேரில் இருந்திருக்கலாம். அது உனக்கு தெரியாதா? ஐக்கி, அதெல்லாம் பாஸ்டாகவே இருந்துட்டு போகட்டும். ஆனால் இப்போ ப்ரெசண்ட்டில் அவர் அப்படி கிடையாது. என்னது அப்படி கிடையாது? அவன் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது ஒயன். அவன் உன்னை ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட உன்னை பெருசாகவே எடுத்துக்க மாட்டான். அவனுக்கெலாம் நீ பெரிய விஷயமே கிடையாது. அதனால் புரிஞ்சுக்கோ ஒயன், நீ தான் தேவையில்லாமல் அவன் மேலே ஆசையை வளர்த்துட்டு இருக்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அவனை லவ் பண்ணுறேன். லவ்வா? எந்த ஊர்லம்மா?
ஏ லவ்வும் கிடையாது ஒன்றும் கிடையாதுடி. ஜஸ்ட் அவன் உன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இது கூட உனக்கு தெரிலையா? பின்ன எவனாவது நல்லவனா இருந்தால் இந்நேரத்துக்கு உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பான். உன்னை உண்மையாக உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா. என்னடி பேசுகிற? நீ முதல்ல கிளம்பி வா. என்னால் வர முடியாத ஐக்கி. அவர் நல்லவன். எனக்கு அவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஐ லவ் ஹிம். நாங்கள் 2 பேரும் ஏற்கனவே ஒன்றாயிட்டோம். என்னால் இனிமேல் வர முடியாது. ஒன்றாயிட்டீங்களா? என்னடி பைத்தியக்காரி மாதிரி பேசிகிட்டு இருக்க? அதெல்லாம் என்னால் முடியாது வயன். நீயா கிளம்பி வர, இல்லைன்னா கெவினை கூப்பிட்டுருவேன். நீ யாரை வேணாலும் கூப்பிட்டு. என்னால் வர முடியாது. வர முடியாதா? இல்லை வயன், நான் தெரியாமல் தான் கேட்குறேன். அவன் பணக்காரன், அவன்கிட்ட நிறைய சொத்து இருக்குன்றதுக்காக நீ இப்படி இருக்கியான்னு சொல்லவும் உங்களுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிடுது. நீங்களோ ஸ்டாப் இட் ஐக்கி. இதுக்கு மேலே எதுவுமே பேசாத. என்னை இவ்வளோ தான் புரிஞ்சு வச்சுருக்கியா? நான் சொல்கிறேன்ல, நான் அவனை லவ் பண்ணுறேன். இதுக்கு மேலே என்ன நீ ஃபோர்ஸ் பண்ணாத ஐக்கி. இவ்வளோ அசிங்கமாக இவ்வளோ சீப்பாக பேசிட்டேன். தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு. என் மூஞ்சியில் முழிக்காத அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுதுகிட்டே சொல்ல ஐக்கிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. நான் அது இப்படி சொல்ல ஹலோ ஐக்கி, போதும், நீ கிளம்பு. இனிமே நான் உன்கிட்ட பேசலை. எனக்கு புரிஞ்சுக்காத ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணாம். நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல ஐக்கிக்கு நல்லா வந்துட்டு கோவமாக இருக்குது. பட் இருந்தாலும் அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த இடத்த விட்டே அப்படியே எழுந்துச்சு போயிடுறா. நீங்களும் அப்படியே வந்துட்டு சேடாக வந்துட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ அசிஸ்டண்ட்டும் வந்து சொல்கிறா, மேடம் சரி விடுங்க, நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் இருந்தால் பாருங்கள், இதை பற்றி யோசிக்காதீங்கன்னு சொல்லி அவங்கள கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்கா. நீங்களும் என்ன சொல்லன்னு தெரியாமல் அப்படியே வந்துட்டு இருக்கீங்க. அப்படியே டைமும் வந்து பாஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே வந்து ஈவினிங் ஆயிடுது. தேங்கும் ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறான். நீங்களும் வந்துட்டு அவனை பார்த்துட்டு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. தேங் வந்துட்டு உங்களை ஹக் பண்ணிவிட்டு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல தேங் வந்து சொல்கிறான், ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லைன்னா நீ இப்படி இருக்க மாட்டியே, ஐக்கி கூட சண்டையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் அப்படியே தேங்க பார்க்க தேங் வந்து சொல்கிறான், எனக்கு எல்லாமே தெரியும். அதை ஒன்று ஃபஸ்ட்டே சொன்னேனே, உனக்கு நான் மட்டும்தான், என்னை தவிர வேறு யாருமே உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால் இனிமேலாச்சும் ஒழுங்காயிரு, இதை பற்றி யோசிக்காத, நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியே அவங்களக்கிட்ட கம்ஃபர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். நீங்களும் அவனை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கிறீங்க. இப்படியே கொஞ்சம் டேஸ் வந்து பாஸ் ஆகுது. தேங் வந்துட்டு ஆல்மோஸ்ட் உங்களை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான். ஒன் நைட் நீங்கள் வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. தேங்க்கு வந்து தூக்கமே வரல. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வெளியே பால்கனியில் வந்து நின்றுட்டு இருக்கான். தென் வந்து அப்படியே இருந்து யோசிச்சுட்டு இருக்கான், இதை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், பட் ஆனால் இது எப்படி போயிட்டு இருக்கு. அவளை லவ் பண்ண வைக்கணும்னு நினச்சேன்னா நான் அவனை லவ் பண்ணிட்டு இருக்கேன்றதே மறந்துட்டேன். இது எதில் போய் முடிய போகுதுன்னு எனக்கே தெரில அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அவனுக்கு அவனே வந்து பேசிகிட்டு இருக்கான். ஒன் டே நீங்கள் வந்து டேங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. டேங் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஈவினிங் வந்து வீட்டுக்கு வரான். ஆனால் அவன் கூட 2-3 பேரும் வராங்க. ஸோ அவன் வந்து சொல்கிறான், இதெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் தான் இன்வைட் பண்ணியிருந்தேன், எல்லோரும் பாருங்கடா, இவ தான் வயன், நான் சொன்னேன் இல்லையா அப்படின்னு சொல்ல அவனுங்க வந்துட்டு அப்படி அவங்கள பார்க்குறானுங்க. ஓஹோ, இதுதான் நீ சொன்ன வயனாடா, பரவாயில்ல, அழகாக தான் இருக்கா, என்ன எப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ண டேங் என்ன பண்ணுறான் அப்படின்னா நீ ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்கிறான். நீங்களும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே ரூமுக்கு போகிறீங்க. அவனுங்க எல்லாருமே அவங்கள ஒரு மாதிரியாக பார்த்துட்டே இருக்கானுங்க. தென் வந்து டேங் வந்து சொல்கிறான், அங்கே என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க, தேனா வடியுது, வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லி சொல்ல, என்னடா அவளை அப்படி ப்ரொடெக்ட் பண்ணுற, என்ன லவ்வா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்க டேங் வந்து சொல்கிறான், லவ் இல்லை ஒன்றும் இல்லை, தேவலாம் பேசிகிட்டு இருக்காம வந்த வேலையை முதல்ல கவனிங்க, எவ்வளோ ஷேர் வேணும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஹோ, லவ் இல்லையா? இல்லை, பொண்ணு அழகாக இருக்கா, அதான் ஒரு நைட்டு அனுப்பி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்க
டேங் வந்து சொல்கிறான், நான் சொன்ன வேலையை மட்டும் பாரு சரியா அப்படின்னு சொல்ல அவனுங்களும் வந்துட்டு சைலண்ட் வந்து ஆயிடுறானுங்க. தென் அவனுங்களும் இப்படி இந்த இடத்த விட்டு கிளம்ப டேங் என்ன பண்ணான் அப்படின்னா பொறுமையாக ரூமுக்கு வரான். நீங்கள் டேங்கை பார்த்துட்டு டேங்கிட்ட கேட்குறீங்க, அவங்க ஏன் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்க டேங் வந்து சொல்கிறான், அவங்க எப்போவுமே அப்படி தான், அதான் நான் இருக்கேன்ல உனக்கு, எதை பற்றியும் யோசிக்காத, நான் இருக்கேன் அப்படின்னு அவன் வந்து உங்கள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். தென் ஒன் டே ஆகுது. உங்களுக்கு 1 வீக்காகவே ரொம்பவே டயர்டாக ஃபீல் ஆகிருக்கும். மார்னிங் வந்துட்டு டீங் வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பி வந்து போயிருப்பான். நீங்கள் தான் வந்துட்டு தனியாக வீட்டில் இருப்பீங்க. ஸோ உங்கள் அசிஸ்டண்ட்டும் வந்து இருப்பா. நீங்கள் போயிட்டு வாமிட் பண்ணிட்டே இருக்க. அவள் வந்து உங்கள்கிட்ட கேட்குறா, என்னாச்சு மேடம், எதனால் வாமிட்டாக வருதுன்னு சொல்லவும், தெரியல, எனக்கு இப்படி தான் 1 வீக்காகவே இருக்குது அப்படின்னு நீங்கள் அவள்கிட்ட சொல்ல, இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போகலாமா, நான் வேணால் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவான்னு கேட்குறா. நீங்களும் இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே அவளும் மேடம் நான் நினைக்கிறேன் ஒரு வேளை அப்படின்னு கேட்க நீங்களும் நானும் அப்படி தான் நினைக்கிறேன், இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்காக வாங்கிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்க அசிஸ்டண்ட்டும் சொல்கிறா, ஓகே மேம் நான் வாங்கிட்டு வரேன், ஆனால் ஒரு நிமிஷம் இரு, சொல்லுங்க மேம் என்ன, இல்லை இதை உங்கள் சார்கிட்ட சொல்லாத, உங்கள் சாருக்கு தெரியாமல் இதை வாங்கிட்டு வர முடியுமா, ஓகே மேம் அப்படின்னு அவள் போயிடுறா. உங்களுக்கு மாதிரியாக நர்வஸாக இருக்குது. தென் அவன் வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறா. நீங்களும் அதை எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போகிறீங்க. தென் போயிட்டு செக் பண்ணுறீங்க, 2 கோடு விழுந்துடுது. தென் அப்படியே வெளியே வந்து அவகிட்ட வந்து கொடுக்குறீங்க அதை. ஸோ அவளும் அப்படியே ஹாப்பியாக இருக்கா. நீங்களுமே ஹாப்பி தான். பட் இதை எப்படி டேங்கிட்ட சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஈவினிங் ஆகுது. டேங் வந்து வரான். அதே சேம் பீப்புளோடு தான் அவன் வந்து வீட்டுக்கு வரான். நீங்கள் அவங்கள பார்த்தோன்னே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே அவங்களே பார்த்துட்டு இருக்க. ஸோ டேங் வந்து சொல்கிறான், நான் அந்த ரூமில் இருக்கேன், நீ வந்து ரூமில் இரு அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் இருக்கீங்க. தென் வந்துட்டு டேங் இருக்கான் இல்லையா, ஸோ அந்த பசங்க கூட வந்துட்டு அந்த ரூமில் இருக்கான். ஏதோ ஒரு டீல் விஷயமா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது திரும்பவும் அந்த பையன் வந்து கேட்குறான், என்ன இன்னும் அதே பொண்ணு கூட தான் இருக்கீங்க போல் அப்படின்னு டேங் வந்து அப்படியே அவனை பார்க்குறான். இல்லை நீ கேட்டதுக்கு நீங்கள் அப்படி சொன்னீங்களே, அதான் திரும்பவும் ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு அவன் கேட்க டேங் வந்து அப்படியே அவனை பார்க்குறான். அதே சேம் டைமில் நீங்கள் வந்து அந்த கிட்ட வந்து பார்த்துட்டு, சரி வந்தவங்களுக்கு ஒரு ஜூஸ் கூட கொடுக்கல, ஏதாச்சும் போட்டு கொடுப்போம் அப்படின்னு கிச்சனுக்கு வந்து போயிட்டு ஜூஸ் வந்து போட்டு கொண்டு போகிறீங்க. தென் வந்து டோர் ஓப்பன் பண்ண போகவும் டேங் வந்து பேசிகிட்டு இருக்கான். டே உங்களுக்கு என்னடா வேணும், சும்மா சும்மா அவளை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவன் டென்ஷனாக அங்கே இருக்கவன் சொல்கிறான், இல்லைங்க பாஸ், நீங்கள் வந்து எப்போமாச்சும் இந்த மாதிரி பொண்ணுங்களை கூப்பிட்டு வந்தால் அங்கே கேட்டால் அடுத்த நிமிஷமே தந்துடுவீங்களே, இந்த பொண்ணை மட்டும் ரொம்ப பொத்தி பொத்தி வைக்கிறீங்க, அதான் கேட்டோம், ஒரு வேளை லவ் பண்ணுறீங்களோ என்னமோ, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் இருக்குமா அந்த பொண்ணு இங்கே வந்து, அதனால தான் சொன்னேன் அப்படின்னு இன்னொருத்த வந்து சொல்கிறான், லவ் பண்ணுறீங்களோ இல்லை, உண்மையாகவே லவ் தான் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு சார், நீங்கள் எங்ககிட்ட மறைக்க தேவையில்ல அப்படின்னு இன்னொருத்த சொல்கிறான். டேங்க்கு செம்மையாக டென்ஷன் ஆயிடுது. ஸோ அவனும் வந்துட்டு டென்ஷனில், டே வந்த வேலையை மூட்டு பார்க்குறீங்களா, லவ்வும் இல்லை ஒரு மயரும் இல்லை, தாவெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காம ஒழுங்காக வந்த வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் இதை கேட்டுடுறீங்க. இதை வந்து நீங்கள் வந்து கேட்டுடுறீங்க. உங்களுக்கு செம்ம ஹர்ட் ஆயிடுது. கொண்டு வந்த கிளாஸ் அப்படியே வந்து கீழே போட்டுறீங்க. ஸோ இந்த சவுண்டு கேட்ட உடனே எல்லாருமே சடனாக திரும்பி பார்க்குறாங்க. டேங்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவனால் வந்து உங்களை ஸ்டாப் பண்ணவும் முடியாது.
பிகாஸ் அவன் ஸ்டாப் பண்ணால் அவங்கள லவ் பண்ணுறான்னு சொல்லி கன்ஃபார்மே பண்ணிடுவானுங்க. அதனால டேங் உங்களை ஸ்டாப் பண்ணவும் முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே வந்துட்டு அழுதுட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறீங்க. அந்த வீட்டை விட்டே வெளியே ஓடிடுறீங்க. டேங் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்க அவனுங்க வந்து சொல்கிறானுங்க, என்ன பாஸ் அந்த பொண்ணு இப்படி ஓடுது, சரி விடுங்க, அதான் வேறு பொண்ணை பார்த்துக்கலாம், உங்களுக்கு இருக்க அழகுக்கு ஒன்று என்ன 9 பொண்ணுங்க வந்து விழும், ஜஸ்ட்டு ஃப்ரீயாக விடுங்க பாஸ், அதான் லவ் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்கெல்லாம் வந்து இதான் சாக்குன்னு ஒரு மாதிரியாக பேசிகிட்டு இருக்கானுங்க. தென் டேங் என்ன பண்ணுறா அப்படின்னா, வெளியே போங்கடா எல்லாரும், ஜஸ்ட் லீவ் மீ அப்படின்னு சொல்ல எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எந்திச்சு வெளியே போயிடுறானுங்க. நீங்களும் அப்படியே வந்துட்டு அந்த வீட்டை விட்டே வெளியே போயிடுறீங்க. சம்மர் ரெய்னியாக வந்துட்டே இருக்கு. நீங்கள் இந்த மலையில் நனைஞ்சிட்டே ஓடுறீங்க. உங்களுக்கு எங்கே போகிறது அப்படின்னே தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு ஃபைனலாக நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஓடி போயிட்டு அப்படியே டோரை நாக் பண்ணுறீங்க. ஸோ ஐக்கி தான் இந்த டைமில் யாரடா வந்து கதவை தட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறா. அவளுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா நீங்கள் தான் வந்துட்டு நிற்கிறீங்க மலையில் நனைஞ்சிட்டு. அவளும் என்னாச்சுடி ஒயன், என்னாச்சு இந்த டைமில் எங்கடி வந்தேன்னு சொல்லி அவள் கேட்க, நீங்கள் அப்படியே அழுதுட்டு, நான் தப்பு பண்ணிட்டேன்டி, நீ சொன்னப்பவுமே நான் கேட்டிருக்கணும் ஐக்கி, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை போயிட்டு ஹக் பண்ணிவிட்டு அழுறீங்க. அவளும் என்னடி ஆச்சு, முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லு, அதுக்கப்புறம் அழுடி, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேதுன்னு சொல்ல, அது அவன் உண்மையாகவே என்னை லவ் பண்ணலடி, என்னை அவன் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கான், நீ சொன்னது தான் கரெக்டு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐக்கிய வந்துட்டு என்னடி ஆச்சு, என்ன சொல்கிற, நான் முதல்ல சொன்னேனா அவன் நல்லவனே கிடையாதுன்னு, ஏன்டா நீ நான் சொல்கிறது நீ என்னைக்காச்சும் கேட்டிருக்கியாடி, இரு நான் முதல்ல கெவினுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கெவினுக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. ஸோ அவனும் இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். தென் வந்து சைலண்ட்டாக 2 பேரும் இருக்கீங்க. அவன் வந்து நீங்கள் சொல்கிறீங்க, ஏ உன்கிட்ட ஒன்று சொல்லணும்டி, என்னடி என்னது சொல்லு, இல்லை நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். அவளுக்கு செம்ம ஷாக்கு, என்னடி சொல்கிற, ஆமாம், ஏன்டி இந்த மாதிரிலாம் பண்ணுற, பாரு உன் லைஃபே போயிடுச்சு, உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் கூட ஆகலடி இன்னும், அதுக்குள்ளாடி ஏன்டி இப்படி பண்ணீங்க, நீ ஏன்டி இப்படி இருக்க அப்பாவியா, ஐயோ என்ன பண்ணுறது நான் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் தலையில் கை வச்சுட்டு இருக்கா. இது அவனுக்கு தெரியுமா, இல்லை அவன்கிட்ட சொல்லலான்னு தான் போனேன், ஆனால் அதுக்குள்ளாடி இப்படியெல்லாம் நடந்துருச்சு, அவனுக்கு தெரியாது. தெரியாதா, ஐயோ என்னடி நீ குண்டு மேலே குண்டா போடுற, இப்போ நான் என்னடி பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அவள் வந்து அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கா. தென் அட் த சேம் டைமில் வந்துட்டு டேங்கை தான் காட்டுறாங்க. அவன் வந்துட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படி பொறுமையாக வந்து பெட்ரூம் போகிறான். என்னடா பண்ணிட்ட நீ, அடுத்தவங்களுக்காக நீ அவளை விட்டு கொடுத்துட்ட, அவள் உன்னை நம்பி தானடா வந்தா, அவளே இப்படி பண்ணிட்டேட்டியா, இது நல்லாவா இருக்கு, ஏன்டா இப்படி பண்ண, அவனுங்க அப்படி சொல்லும்போது நீ அப்படி சொல்லியிருக்கக்கூடாதுடா, ஏன்டா எங்க இப்படி பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே பேசிகிட்டு இருக்கான். தென் அப்படியே அவன் வந்து நோட்டீஸ் பண்ணுறான், பெட்டில் நீங்கள் வந்து அந்த கிட்ட மறந்து வச்சுருந்துருப்பீங்க இல்லையா, அந்த கிட்ட அவன் பார்த்த உடனே அவன் அப்படியே அவன் கண்ணில் வந்து அப்படி டியர்ஸாக வடியுது. வயன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வரான். ஸோ உங்களை தேடுறதுக்கு. தென் வந்து கார் எடுத்துகிட்டு வந்துட்டு அசிஸ்டண்ட்டுக்கு வந்து கால் பண்ணுறான். டே வயன் போயிட்டாடா, அவளை தேடணும், வயன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லி அசிஸ்டண்ட்டை சொல்ல, அசிஸ்டண்ட்டோ என்னாச்சு பாஸ், ஏதாச்சும் ப்ராப்ளமா, டே நான் அவளை ஏமாத்திட்டேன்டா, நான் வயனை லவ் பண்ணுறேன், நான் அவளை ஏமாற்றிட்டேன்டா, அவளை கஷ்டப்படுத்திட்டேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, இப்போ அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, என்கிட்ட சொல்ல வந்திருக்கா, அதுக்குள்ளாடி இந்த மாதிரி நடந்துருச்சுடா, அவள் எங்கே இருக்கான்னு முதல்ல கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு டேங்கும் வந்துட்டு தேடிட்டு இருக்கான்.
தென் அவன் வந்துட்டு ஒவ்வொரு இடமா வந்து அவங்கள தேடுறான். தென் அசிஸ்டண்ட் வந்து சொல்கிறான், சார் எங்கேயுமே அவளை காணோம், பக்கத்தில் எல்லா இடத்துலையுமே தேடியாச்சு பாஸ், அவள் இல்லை அப்படின்னு சொல்ல டேங் வந்துட்டு அவனோட அசிஸ்டண்ட்டை ஹக் பண்ணிவிட்டு, எல்லாம் ஏன் தப்பு தான்டா, நான் அவளை ஒழுங்காக பார்த்துக்கல, இவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டேன், அதனால தான் என்னை விட்டு போயிட்டா, உண்மையாக சொல்கிறேன்டா, அவளை லவ் பண்ண வைக்கணும்னு நினச்சேன்னா நான் அவளை லவ் பண்ணிட்டேன், டே இப்போ நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்படியே ஹக் பண்ணிட்டால. அப்புறம் டேங்க்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது, அவள் ஐக்கி கிட்ட போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தென் அவனை என்ன பண்ணுறான் அப்படின்னா காரை விட்டுட்டு அப்படியே ஓடுறான் மலையில். அசிஸ்டண்ட்டும் வந்துட்டு பாஸ் பாஸ் காரில் வாங்க பாஸ் அப்படின்னு சொல்ல டேங் அதெல்லாம் கவனிக்காமல் அப்படியே ஓடி வந்து கரெக்டாக உங்கள் வீட்டுக்கு தான் வரான். நீங்களும் ஐக்கியம் வந்து உட்காந்துருக்கீங்க பேசிட்டு. தென் டேங் வந்துட்டு ஒயின் அப்படின்னு சொல்லி வரேன். ஐக்கியம் என்ன பண்ணுறா அப்படின்னா உடனே உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நிற்கிறா. டே இங்கே எங்கடா வந்த நீ, அவள்லாம் வரமாட்டா, நீ போ அப்படின்னு சொல்ல உடனே வந்துட்டு டேங் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ஐக்கிய கண்டுக்கிடவே இல்லை. வயன் என்னை மன்னிச்சிரு, நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது வயன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். ஐக்கிய வந்து சொல்கிறா, டே யார்கிட்ட வந்து கூப்பிட்ற, அவள்லாம் வரமாட்டா, இப்போ முதல்ல இங்கே வந்து கிளம்பு, அதான் நீ அவளை லவ் பண்ணல, அவளை யூஸ் பண்ண தானே செஞ்சா, இப்போ என்னத்துக்கு நீங்கள் வந்த, வெளியே போ அப்படின்னு சொல்லி ஐக்கிய வந்து கத்த. டேங் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த ப்ரெக்னென்சி கிட்ட எடுத்து ஐக்கிய கிட்ட காட்டுறா. நீங்கள் அப்படியே ஷாக்கு, இது வந்து டேங்க்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி ஷாக்காக பார்க்க தென் டேங் என்ன பண்ணுறான் அப்படின்னா பாவயன் போயிடுவோம், என்னை மன்னிச்சிடு, நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது தான், நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை திரும்பவும் பிடிக்க வரான். தென் கெவின் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வந்துடுறானுங்க. இந்த டேங்கோட கை ரெண்டுத்தையும் பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போக நீங்கள் அப்படியே டேங்கே பார்த்துட்டு இருக்கா. அவன் வந்துட்டு வயன் மன்னிச்சிடு, நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது தான், வந்துடு ப்ளீஸ், எனக்காக வந்துடு, நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன் வயன், நான் உண்மையாகவே உன்னை லவ் பண்ணுறேன், நான் வந்து அவனுங்க அப்படி நினப்பானுன்றதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன், உண்மையாகவே நான் உன்னை லவ் பண்ணுறேன் வயன், ப்ளீஸ் வந்துடு அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே வந்துட்டு ஓடி போய் டேங்க வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க அழுதுகிட்டே. தென் வந்து டேங்க வந்துட்டு சொல்கிறான், சாரி, நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், என் சின்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்குறான். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அப்படியே ஹக் பண்ணுறீங்க. ஓகேடா, ஸோ இதோட இந்த சீரீஸ் வந்து முடியுது. ஐ திங்க் இந்த சீரீஸ் வந்து ரொம்ப ஓஹோன்லாம் இருந்திருக்காது, ஓரளவு சுமாராக தான் இருந்திருக்கும். பட் இதுக்கப்புறம் வரப்போகிற சீரீஸ் எல்லாமே பெட்டராக இருக்கும்டா, கண்டிப்பாக சொல்கிறேன். சரி ஓகே, இதுக்கப்புறம் ஒரு ஒன் ஷாட் வந்து போட போகிறேன், இந்த லாஸ்ட் அண்ட் ஃபவுண்டுன்ற மாதிரியான ஒரு ஒன் ஷாட். ஸோ அந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் அதுதான். ஸோ வந்து மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு அழகான ஒரு ஒன் ஷாட்டில் வந்து பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் சைனிங் ஆஃப்.